ஈரோடு அருகே கத்தியை காட்டி மிரட்டி சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். வணக்கம் சதாசிவம், இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ஈரோடு வீரப்பச்சத்திரம் கொத்துக்காரர் வீதியைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன். இவர் மீது 25க்கும் மேற்பட்ட அடிதடி, வழிப்பறி போன்ற பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளதால் இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர் ஈரோட்டைச் சேர்ந்த 13 வயது சிறுமியின் பெற்றோர் காலையில் வேலைக்கு சென்ற நிலையில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை இருந்து வந்துள்ளார். இதனை நோட்டமிட்ட தமிழ்ச்செல்வன் வீட்டில் புகுந்து சிறுமியிடம் கத்தியை காட்டி பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டுள்ளார். இதன் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். பின்னர் வீட்டுக்கு திரும்பிய பெற்றோரிடம் சிறுமி நடந்ததை கூறியுள்ளார். இது குறித்து சிறுமியின் பெற்றோர் ஈரோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தமிழ்ச்செல்வனிடம் விசாரணை நடத்தியதில் சிறுமியிடம் கத்தியை காட்டி பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தொடர்பான போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். தொடர்ந்து இவரை தற்போது ஈரோடு கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். நன்றி சதாசிவம், உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.